Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஜான் மந்தோட ரெகுலராக வீக்லி வந்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி. ஸோ அதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் முன்னாடியே ஹவு டு ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் என்னென்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இந்த வீடியோவில் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி படித்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். டேரெக்டாக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ளே போயிடலாம். த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் விச் ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் டு பி செலிப்ரேட்டட் ஆஸ் பரக்ராம் திவாஸ். ஸோ திவாஸ் அப்படின்னா தினம் அப்படி நம்ம நிறைய திவாஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி பரக்ரம் திவாஸ் அப்படின்றது யாரோட பர்த் ஆனிவர்சரி அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும். இது யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் கல்ச்சர் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ்டு. ஓகே, எப்போ ஜான் 23 தான். ஓகே, ஸோ அந்த டே தான் டே ஆஃப் கரேஜ், அதுதான் பரக்ரம் நிவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்போ இருந்து அப்படின்னா இது வந்து 125th பர்த் ஆனிவர்சரி அப்போ 2021 இனிமேல் வர எல்லா டேஸுமே நம்ம இந்த டேவை டே ஆஃப் கரேஜ் இல்லைனா பரக்ரம் திவாஸ் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, which state has raised a number of working days under MGNREGA? ஓகே, from 100 to 150. ஸோ ஏன் அப்படின்னா இன்னும் இல்லை, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் டெவலப்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகே, அந்த திட்டங்கள் அப்படின்னு 100 நாள் திட்டம் தான் நினைக்கிறது. ஸோ அந்த திட்டங்களை வந்து 100லேருந்து 150 டேஸ்க்கு எந்த ஸ்டேட் மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா உத்தராகண்ட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அவங்க தான் வந்து இந்த மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் ஆக்டை வந்து திட்டத்தை வந்து 100லேருந்து 150 டேஸ் வரைக்கும் மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, which famous commercial passenger train has been renamed as நேதாஜி எக்ஸ்பிரஸ்? ஓகே, ஸோ எது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மும்பை டு தானே, லக்னோ, டெல்லி, கான்பூர். யாருன்னா குவாக் அண்ட் கல்கா மைல். ஸோ அந்த மாதிரி இருந்த அந்த ட்ரெயினோட பேர் தான் நேதாஜி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. எதுக்குன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஜான் 23 வந்து அவரோட பர்த்டே. ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக 125th பர்த்டேயோட ஞாபகார்த்தமாக ஸோ அந்த ட்ரெயின் இந்த கௌரவ் கால்கா அந்த மெயில் வந்து அந்த ட்ரெயினை வந்து நேதாஜி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, Chittandan Baitak is a brainstorming conference come reviewing meeting of which union ministry? Okay, Ministry of Communication, Ministry of Culture, Ministry of Sports and Shipping, Waterways. இந்த சித்தாந்தன் பைத்தாக் அப்படின்றது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஸோ அவங்க தான். ஸோ இதான் அதோட ஆன்சர். நான் அவ்வளோவா டீட்டெயிலாக சொல்லலை, ஜஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி பார்த்துட்ருக்கோம். இந்தியா சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரி ஃபார் சப்மரைன் ரெஸ்கியூ சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷன் பிட்வீன் த நேவிஸ்? ஸோ இந்த பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்கலாம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் 5th இந்தியா சிங்கப்பூர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த டைலாக் அந்த ஒரு சம்மிட் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு நேவிஸ். ஸோ இந்தியன் நேவிஸ்க்கும் சிங்கப்பூருக்கும் ஒரு அந்த சப்மரைன் ரெஸ்கியூ சப்போர்ட் அப்படின்ற ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, யார் அப்படின்னா இந்தியா அண்ட் சிங்கப்பூர். ஓகே, நெக்ஸ்ட்டு, what is the name of military exercise that could be involve ascent of Indian Army, Navy, Air Force and Coastal Guard அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸசைஸ் கவச். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லை, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்ட் கார்ட். ஸோ இவ எல்லாருமே சேர்ந்து பண்ணுற எக்ஸசைஸ், அதுக்கான மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கான பேர் எக்ஸசைஸ் கவச். ஸோ இது வந்து ரொம்ப லார்ஜ் பார்த்திங்கன்னா நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் வந்து டெக்னிக்கல், எலக்ட்ரானிக், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்பட்ட எல்லா ரிசர்ச்சும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இப்போ எங்கே நடக்கும் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் அந்த கமாண்ட் ஐலாண்டில் இது நடக்கிறதா இருக்குது. ஓகே, எக்ஸசைஸ் கவச். Which is the venue of first Khelo India Sanskar Winter Sports Festival? நம்ம கேலோ இந்தியா பற்றி ஆல்ரெடி பார்த்தோம். பட் இப்போ வின்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா லடாக். ஸோ லடாக்ன்றது ஒரு குளிர் பிரதேசம். ஸோ அங்கே வந்து வின்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் கேலோ இந்தியாவுக்கு. ஸோ யூனியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத்
அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ஜெஹு அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா 13th டே ஃபெஸ்டிவல் வந்து லடாக்கில் வந்து வின்டர்ஸ் வந்து நடக்க போகுது, வின்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் இதில் வந்து ஹைஸ் ரிலேட்டடான கேம்ஸ் எல்லாமே இருக்கும். விச் ஸ்டேட் ஹேஸ் அனௌன்ஸ் த டோர் டெலிவரி ப்ரோக்ராம் ஃபார் சப்ளை ஆஃப் ரேஷன் டு பப்ளிக். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக 2021 யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெகன் மோகன் ரெட்டி அவர் தான் சிஎம். என்ன ஸ்டேட் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க? ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஆந்திரா சிஎம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தென் டோர் டு டெலிவரி. ஸோ இது வந்து நம்ம 2020 சொல்லியிருக்கோம், பட் அப்போருந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அதை வந்து ஸ்கீமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒவ்வொரு நம்ம ஆர்டர் பண்ணோன்னாலே மொபைல் மூலமாகவே ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாக வந்து எல்லா ஃபுட் அண்ட் தென் ஷாப் கமாடிட்டிஸ் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும். ஓகே, when is the International Day of Education observed in every year? ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் வந்து Jan 24. ஓகே, ஸோ இது வந்து யாருன்னா யுனெஸ்கோ தான் அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க. தீம், ஸோ இப்போதைக்கு என்ன தீம் அப்படின்னா ரீகவர் அண்ட் ரீஎவிடைஸ் த எஜுகேஷன் ஃபார் COVID-19 ஜென்ரேஷன். ஏன்னா இப்போ இந்த இயர் நம்மளுக்கு என்ன பேசுகிறது, பேண்டமிக்னால தானே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் Jan 24 தான் எஜுகேஷ்னல் டே. ஸோ இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. ஸோ இப்போது இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகவர் ரீஎவிடைஸ் எஜுகேஷன் ஃபார் COVID-19 ஜென்ரேஷன். ஓகே, இது இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். வாட் இஸ் த தீம் ஆஃப் த 2021 நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே? ஸோ Jan 25 தான் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. இப்போ 2011 செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதோட தீம் என்ன அப்படின்றது கொஷின். மேக்கிங் அவர் ஓட்டர்ஸ் எம்பவர்ட், விவகண்ட், சேஃப் அண்ட் இன்ஃபார்ம்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி தீம் டே வந்தாலே எந்த டே பார்த்தீங்கனாலும் தீம் பார்த்துக்கோங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் ரீஜாயின்ட் த பாரிஸ் climate agreement recently? ஓகே, இப்போ ரீசெண்டாக யார் பிரசிடென்ட் ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான், ஜோ பைடன் தான். அவர் வந்து முன்னாடி வந்து ட்ரம்ப் இருக்கும்போது அவங்க பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. இப்போ வந்து திருப்பி நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி அவங்க நிறைய கமிட்டிஸ்லேருந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அவர் சொல்லியிருக்காரு பாரிஸ் climate agreement. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். Scientists have spotted rare dot UV bright stars in a cluster using the telescope on board which satellite அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அஸ்ட்ரோசாட். ஓகே, ஸோ என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஸோ IIA அவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா யூவி பிரைட் ஸ்டார்ஸ் இருக்க ஒரு ஸ்டார்ஸ் எல்லாமே கூட்டமாக இருக்கும் இல்லையா, அதான் கிளஸ்டர் சொல்லுவோம். அந்த மாதிரி கிளஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? யார் அப்படின்னா இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் அஸ்ட்ரோசாட். ஓகே, நெக்ஸ்ட், when is the Earthhood Day of the 3 states of Meghalaya, Manipur and Tripura celebrated? ஸோ இது வந்து எப்போனா Jan 21. ஓகேவா? ஸோ இது வந்து 49th ஸ்டேட்ஹுட். ஸோ Jan 21, 2021. ஓகே, இதில் வந்து யார் ஸ்டேட்ஹுட் பார்த்தீங்கன்னா மேகாலயா, MMT போட்டுக்கோங்க. மேகாலயா, மணிப்பூர் அண்ட் டி. இது எதுக்குன்னா இது இந்தியன் பாலிட்டிக்ஸில் வந்து அவங்க வந்து ஸ்டேட்டாக மாற்றின டே. அதுதான் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபார்ம் ஆனது தான் அந்த டே ஸ்டேட்ஹுட் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ Jan 21 இவங்க 3 பேருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், விச் meeting was recently conducted under the theme of new normal and safe and healthy tourism. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஷியா கோஆப்ரேஷன் டயலாக் அண்ட் மினிஸ்ட்ரியல் மீட்டிங். ஸோ இவங்க தான் என்னென்னா நியூ நார்மல் சேஃப் அண்ட் ஹெல்த்தி டூரிசம். ஸோ இதுவும் என்னென்னா நியூ நார்மல்னால் என்ன நம்ம சொல்லுவோம், இந்த பேண்டமிக் அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுற நியூ நார்மல். ஸோ அதுதான். ஸோ பேண்டமிக் தான் இப்போ வர எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே இந்த பேண்டமிக் கோவிட் பற்றி தான் நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி நியூ நார்மல் சேஃப் அண்ட் ஹெல்த்தி டூரிசம்னு யார் இந்த ஒரு டீம் வச்சு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏஷியா கோஆப்ரேஷன் டயலாக் அண்ட் மினிஸ்ட்ரியல். ஓகே, இது வந்து 17th மினிஸ்ட்ரியல் ஏஷியா மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ரீசன்ட் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் of World Economic Forum, which is the biggest long term risk. ஓகே, ஸோ இந்த மாதிரி குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. யார் கொடுத்துருக்காங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ அதில் வந்து லாங் டேர்ம் ரிஸ்க்னு எதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரெண்டாக, கிளைமேட்டிக் ட்ரெண்ட்ஸாக, வெப்பன் ட்ரெண்ட்ஸாக, மெடிக்கல். ஸோ இதில் கெஸ்ஸிங் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய பண்ணியிருப்பீங்க. பட் கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் தான் லாங் டேர்ம் ரிஸ்க் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, யாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்.
இப்போ 15th edition 15th ரிப்போர்ட் வந்து அவங்க வெளியே விட்டுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் country's first advanced hypersonic wind tunnel test faculty was inaugurated in which city? சென்னை, மும்பை, ஹைதராபாத், திருவனந்தபுரம். பாருங்க, country's firstன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ country's first hypersonic wind tunnel. ஓகே, country's first hypersonic wind tunnel எங்கன்னா ஹைதராபாத்தில். யார் அப்படின்னா இனாக்ரேட் பண்ணது ராஜ்நாத் சிங். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்ட்டு டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேவா? ஸோ இது வந்து டாக்டர் அப்துல் கலாம் மிசைல் காம்ப்ளெக்ஸ் அந்த ஹைதராபாத்தில் தான் இது அடிஷ்னல் ஒரு ஃபெசிலிட்டி வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கோங்க. Which Indian mathematician has been named the winner of 2021 Michelangelo Held Prize? ஓகே, இது மேத்தமெட்டிஷனுக்கு கொடுக்குற அவார்ட். யாருன்னா நிக்கில் ஸ்ரீவாசத்தவா. ஓகே, அவர் தான் வந்து யங் இந்தியன் மேத்தமெட்டிஷியன். என்ன அவார்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா 2021 மைக்கேலஞ்செலோ ஹெல்ட் ப்ரைஸ். ஓகே, அவருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சால்விங் த லாங் ஸ்டாண்டிங் கொஷின்ஸ் ஆன் த கேடிசன் சிங்கர் ப்ராப்ளம் ஆன் ராமானுஜம் கிராஃப்ஸ். ஸோ அதை வந்து அவர் சால்வ் பண்ணி காட்டியிருக்காரு. அதுக்கான ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கில் ஸ்ரீவாஸ்தவா. ஓகே, ஸோ அவர் தான் 2021 மைக்கேலஞ்செலோ ஹெல்ட் ப்ரைஸ் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, விச் இஸ் த வென்யூ ஆஃப் எக்ஸசைஸ் டெசர்ட் நைட் 2021 இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர். ஸோ இது வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் அந்த ஒரு எக்ஸசைஸ். ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜோத்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ராஜஸ்தானில் ஜான் 20-24 நடந்திருக்கு. இதில் வந்து 4 ஃப்ரெஞ்ச் ரஃபேல் ஃபைட்டர்ஸ் வந்து இதில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பறந்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, the land allotment policy 2021-30 which was making news recently was released in which state? The land allotment policy வந்து எங்கே வந்து எந்த ஸ்டேட் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா 21-30 வரைக்குமே ஒரு டெக்காடாகவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா ஹெல்த் இன்ஸ்டியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு நம்ம லேண்ட் கொடுக்குறோம்ல அதெல்லாம் ரெகுலேட் பண்ணி நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஓகே, எந்த ஸ்டேட் அப்படின்னா லேண்ட் அலாட்மெண்ட் பாலிசி வந்து 2021 வந்து யார் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இந்த ஸ்டேட். Ocrilia goshi is an ant species recently covered in which state? Recently discovered in which state? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்டேட்டில் வந்து இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுனா கேரளா அண்டு தமிழ்நாடு. ஓகே, இந்த ஆப்ஷனில் வந்து கேரளா மட்டும் இருக்குது. ஸோ கேரளா தான் நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணோம். ஒரீசியா ஜோசி. ஸோ அந்த ஒரு ஆண்டோட ஸ்பீஷிஸ் வந்து இப்போது கேரளா தமிழ்நாடு சயின்டிஸ்ட் சேர்ந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ்ஸ் ஆஃப் கேரளா. ஸோ பெரியார் டைகர் ரிசர்வ் ஆஃப் கேரளாவில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யார் ஹானர் பண்ணுற விதமாக இந்த பேர் கோஷி அப்படின்றது ஒரு இந்தியன் நேம் இல்லையா? ஸோ அமித் கோஷ். ஸோ அவரை வந்து ஆனர் பண்ணுற விதமாக அவர் வந்து ஒரு பயாலஜிஸ்ட். ஸோ அவரை ஆனர் பண்ணுற விதமாக அந்த ஆண்ட்டுக்கு வந்து இந்த பேர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆஸ் பர் த ரிலீஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி what is the India position in number of scientific publications? ஸோ உங்களுக்கே தெரியும் 3. ஓகே, இதில் வந்து என்னென்னா அவங்க பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. நம்ம அந்தளவுக்கு பப்ளிகேஷன்ஸ் சயின்டிஸ்ட் அந்தளவுக்கு நம்ம பேப்பர்ஸ்லாம் வெளியே விட்டுருவோம்ல, அதை பொறுத்து தான் இதோட ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்தியா வந்து 3rd பொசிஷனில், சைனா அண்ட் USA வந்து 1st and 2nd இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the Prime Minister released a footage stamp during the centenary celebration of which university? ஓகே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அலிகார் யூனிவர்சிட்டி, பனாரஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து எது அப்படின்னா எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் போய் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டார்னா அலிகார் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ அலிகார் யூனிவர்சிட்டி வந்து அலிகாரில் இருக்குது. சர் சையத் அகமத் கான் 1875 அவரோட இதில் தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பற்றி PM மோடி வந்து வெளிவிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு, the agencies of which organization released Asia and Pacific Regional Overview of Food Security and Nutrition Report? ஓகே, இது வந்து யார் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்.
உங்களுக்கே தெரியும் ஏஷியா அண்ட் பெசிபிக் ரீஜனல் ஓவர்வியூ ஃபுட் செக்யூரிட்டி யாரோட மேல் பார்வையில் கீழே நடக்கும்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் அவங்க எல்லாருக்குமே மேலே இருக்காங்க. ஸோ UN. District Development Council is an local government body of which state? ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்றது எந்த ஸ்டேட்டில் ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDC அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஸோ அது ஒரு லோக்கல் கவர்மெண்ட் பாடி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, இது வந்து யார் கீழே இருக்குன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ அதை தான் இவங்க பண்ணி பஞ்சாயத்து காஷ்மீர் பஞ்சாயத்து ஆக்ட்லேருந்து இதை டெக்ளேர் பண்ணி ஸோ இந்த ஒரு ரூலை வந்து அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் கீழே இந்த ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் அதோட ஆன்சர். The Road Transport Ministry signed MOU with which institution for research and development? ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT ரார்கி. ஓகே, ஸோ இதுதான் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ அதுக்கும் அந்த எந்த ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி கூட யார் MOU சைன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. IIT ரூர்கி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீக்கோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 25 பார்த்தோம். ஓகே, ஜான் வந்து இது வந்து 4th வீக், பட் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதுவும் நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டுறேன் எல்லாத்தையும் சேர்த்து. இல்லைனா ஃபெப்பு கூட வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த பாதி வீக் இருக்குல்லையே அது ஃபர்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஜான்லேயே வந்து பார்த்திங்கன்னா 25 நம்ம வந்து ஒரு 100 கிட்ட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம் கொஷின் அண்ட் ஆன்சராகவே. ஸோ வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்கனாலே உங்களால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லாவே எப்படி நல்லாவே வந்து அட்டன் பண்ண முடியும். அண்ட் தென் கூட உங்களோட ப்ராக்டிஸ் தேவை, உங்களோட அந்த கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதும் தேவை. ஓகே, நான் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாமின் பண்ணுறதுக்கு தான் ஒரு டெஸ்ட்டு மாதிரி நான் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அட்லீஸ்ட் வீக்லி 1 டைம் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஒரு டெய்லி எழுத கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் பார்த்தலாம். அன்அகாடமி TNPSC பற்றி எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கண்டென்ட். ஸோ ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து என்னென்ன ஆக்சஸ் பண்ணலாம், டெய்லி மார்க் டெஸ்ட், லைவ் குவிசஸ், அந்த மராத்தான் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம லிங்க் கூட கொடுத்துருக்கேன். ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அன்லாக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரெஃபரல் கோட் வேணும். ஸோ அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கோர் மேக்ஸ் தமிழ். அந்த ரெஃபரல் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்னா இலக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட். ஸோ டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து டாப் 3 ரேங்கர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 1க்கு வந்து அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் 1 month ஃப்ரீ, அண்ட் தென் Amazon 1000 அந்த பே கார்டு, அண்ட் தென் 700 அந்த மாதிரி. அது வந்து நீங்கள் எவ்ரி 8 PM வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரேங்க் பொறுத்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸஸுமே அவங்க கொடுக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். அண்ட் தென் இலக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நடக்குது குரூப் 2க்காக. ஸோ 200 கொஷின்ஸ் வந்து 2 டெஸ்ட்டாக நடக்குது, ஃப்ரீ டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரேங்கிங் படி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த அனலைசஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் டாப்பர்ஸாக வரவங்க எல்லாருக்குமே 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா Feb 14th and 28 and 10 PM to 1 PM 3 hours தான் நடக்குது. இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்அகாடமி ப்ளஸ் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். டெய்லி லைவ் கிளாஸஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இலக்கு அப்படின்ற பேட்ச் வந்து போயிட்டுருக்கு குரூப் 2க்காக. இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா மானிட்டர் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரெஸ் ஒர்த்தியாக வந்து அன்அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெற்றி வந்து குரூப் 1க்காக போயிட்டுருக்கு. அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலக்கு. ஸோ இலக்கில் வந்து எவ்ரி வந்து Jan 19th ஒவ்வொரு டியூஸ்டேவும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்லேருந்து ஒரு டெஸ்ட் சீரிஸும் அண்ட் தென் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் நடக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் அண்ட் சாட்டர்டேவும் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்கள் ரேங்கிங்கும் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி அன்அகாடமி வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா அதில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து எது வேணுமோ அதை கெட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் வந்து ரெஃபரல் கோட் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்றது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்லையும் 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் தென் EMI ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்அகாடமி ஏதாவது பேட்ச் வந்து போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.